Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. நீர்நிலைகள் அந்தந்த மாநிலத்தை சார்ந்தது. அதில் ஆழப்படுத்துவதோ விரிவுபடுத்துவதோ மத்திய அரசாங்கம் சிறப்பாக எடுத்து செய்ய முடியும். ஆனால் அதை பராமரிக்க வேண்டிய முழு பொறுப்பு மாநில அரசாங்கத்தை சார்ந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உமாபாரதி அவர்கள்ட்ட ஒரு நிமிஷம் கூட ஆகலை அந்த கையெழுத்தாரு. அப்படி நாம் செய்யறதுக்கு தயார். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரிக்கு கிழக்கு கடற்கரை சாலை நான் அமைச்சராக இருக்கும்போது அங்கிருந்து இங்கே வரைக்கும் எங்கள் மகாபலிபுரத்திலேருந்து கிழக்கு கடற்கரை சாலை கன்னியாகுமரி வரைக்கும் 4 வழிச்சாலை அமைக்கணும். அதில் தூத்துக்குடியிலேருந்து இங்கே வரைக்கும் 1200 கோடி ரூபாய்க்கான திட்டம் போடப்பட்டு மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்குது. அது பணம் யாருடைய பணம்? மத்திய அரசாங்கத்தினுடைய பணம். திட்டம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். பணம் அவங்களுக்கு கொடுக்குற. இன்னும் ஆரம்பிக்கல, வருஷம் ஆச்சு. என்ன பண்ண போகிறீங்க? ஆகையில திட்டத்தை கொண்டு வரது முக்கியம் கிடையாது. அதை நடைமுறைப்படுத்தி அதை நீண்ட காலங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் பராமரிக்கக்கூடிய அளவுக்கு மாநில அரசாங்கம் தயாராக இருக்குதா அப்படிங்கிறத கேள்வி. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு இல்லை, இந்த அவசர காலகட்டத்தில் நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. எமர்ஜென்சி எப்போ அறிவிச்சாங்க? இல்லை, எலெக்ஷன் 1975 சொல்லியிருக்காரு. ஜூன் மாதம் 25ஆம் தேதி எமர்ஜென்சி அறிவிச்சாங்க. இப்போ எங்கே எமர்ஜென்சி இருக்குது? எமர்ஜென்சி சொல்லலை, எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் எமர்ஜென்சி இருக்கிறதுனால இப்போ கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காட்டு சொன்னீங்க, அப்படிதானே? அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசும்போது எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கலை, ஆனால் இந்த சிச்சுவேஷனில் தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் இது அவசியம் இல்லை, அதனால எதிர்க்கிறோம் சார். 1951 2004 வரைக்கும் 8 முறை இது நடந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தல் நடத்தின ஒவ்வொரு வருஷத்துலையும் உறுப்பினர் வாக்காளர் சேர்க்கறது நீக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. சிறப்பாக பண்ணக்கூடியது இந்த தடவை பண்ணியிருக்கிறாங்க. அதில் சில மாற்றங்கள். தவறான நபர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு, இங்கே வேலை பார்ப்பார், அடுத்தால இங்கேருந்து மாறி தூத்துக்குடி போவார், அங்கேருந்து பெங்களூருக்கு போவார். எல்லா இடத்துலையும் அவருடைய வாக்கு பதிவாகும். ஆனால் அவர் ஒரு ஓட்டு, அவருக்கு எத்தனை ஓட்டு? 4 ஓட்டு, 5 ஓட்டு. இது தொடரணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்று. செத்து போன ஆளை புதைச்சாலும் கூட ஓட்டை பொன்னாக காப்பாற்றுவார்கள். ஏன் ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ ரூபா? ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ ரூபா? அப்போது செத்துங்கொடுத்தான் சீதக்காதின்னு சொல்லி செத்து போனவங்களையும் கூட பாதுகாக்கக்கூடிய அளவில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாற்றணுமா வேண்டாமா? மாற்றணும். இனி சில நபர்கள் குடியுரிமை பெறாதவர்கள் அயல்நாட்டிலிருந்து வந்திருப்பாங்க, அவங்க மாறி இதே போல் பதிவு பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் மாற்றணுமா வேண்டாமா? மாற்றலாம்ல. இதுக்கு தனி அதிகாரிகள் போட்டு சிறப்பு செயல்பாடுகள் கொடுத்து ஒவ்வொரு கட்சியினுடைய பிஎல்ஏ முன்னாடி மாவட்டத்துக்கு ஒரு பிஎல்ஏ இருந்தார், பூத் லெவல் ஏஜென்ட் 1. அவர் மாவட்டத்துக்கு கொண்டு இருந்தார். இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கிளை பூத்துக்கும் பிஎல்ஏ 2 போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு அதிகாரியும் பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் அவர் 3 தடவை கம்பல்சரியாக போய் ஆகணும். வீடுதோறும் ஒவ்வொரு வாக்காளரையும் பார்த்தாகணும். அதே போல் இந்த கட்சிக்காரங்க கூட போகலாம். என்னைக்கே பார்த்துருக்கீங்களா கட்சிக்காரங்களை கூப்பிட்டுட்டு அதிகாரிகள் பார்க்க போகிறது? என்னைக்கே பார்த்துருக்கீங்களா? கிடையாது. இப்போது வாங்க, நீங்கள் திமுக போங்க, அதிகாரியோடு போங்க, பிஜேபி அதிகாரியோடு போங்க, அதிமுக போங்க, சிபிஎம் போங்க, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், நாம் தமிழர் போட்டோம்.
யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? உங்களை அதில் எதிர்ப்பு உண்டுன்னு சொன்னதுன்னா நீங்கள் அதை பதிவு பண்ணுங்கள். அந்த உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அப்பீலுக்கு போகலாம், மாவட்ட தேர்தல் அதிகாரிட்டு கொடுக்கலாம், மாநில தேர்தல் அதிகாரிக்கு நீங்கள் அப்பீல் கொடுக்கலாம். வேறு என்ன? அதுக்கெல்லாம் போதுமான அளவுக்கு நேரம் கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்குது. இப்போ பிளவுபட்ட அதிமுகவாக இப்போ செயல்பட்டு இருக்கு. அது வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் கட்சியில் எப்படி கட்சியை அமைப்பது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் கவலைப்படுவோம். அவங்க கட்சியை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க கவலைப்படுவாங்க. ஒவ்வொரு கட்சியும் இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க திமுகவினுடைய கூட்டணியில் இருக்காங்க. அவங்க எத்தனை போராட்டம் நடத்துகிறாங்க? திமுகவை எதிர்த்து, அரசாங்கத்தை எதிர்த்து நடத்துகிறாங்களா இல்லையா? அவங்களுடைய தொழிற்சங்கங்கள் போராடுறாங்களா இல்லையா? அவங்களுடைய ஆசிரியர் சங்கங்கள் போராடுறாங்களா இல்லையா? எல்லாம் போராடுறாங்கள. அவங்க அந்த கூட்டணி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் போராடுறாரு, இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்புறம் என்ன? கூட்டணி அப்படிங்கிறது ஒரு இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது. அதுக்கு அடுத்த கட்டம் அந்தந்த கட்சி அவங்கவுங்க வேலைகளை பார்ப்பாங்க. ஆதிசனூரில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்காக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடிக்கல் நாட்டினார். ஆனால் அதுக்கப்புறம் இது எந்த நடவடிக்கையும் இல்லாமல் ஒன்றும் கவலைப்படாது. எது எந்த காலகட்டத்தில் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. நடக்கும், எல்லாம் நடக்கும். அதனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக தமிழகத்தில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழகம் முழுவதும் பாஜக நடத்தி வரக்கூடிய அந்த மக்களை சந்திக்கக்கூடிய பயணம் எந்த அளவுக்கு மக்கள் ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எந்த அளவுக்கு எதிர்நோக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை மாநில தலைவர்களுடைய சுற்றுப்பயணம், யாத்திரை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு வலுவை சேர்த்து கொண்டிருக்கின்றது. அது இன்னும் அதிகமாக நாள் ஆக இன்னும் அதிகமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் பெருகி கொண்டிருக்கின்றன. சார், இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருவமழையின் போது அதிகமான பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதி. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பருவமழையின் போது நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணுற மாதிரி தொடர்ச்சியாக தமிழக அரசு தெரிவிச்சுட்டே வருது. ஆனால் வெள்ளத்தில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடம் இந்த இடம் தான். ஆனால் இந்த ஆண்டு பருவமழை ஆரம்பிக்க முன்னாடி தமிழக அரசு தற்போது வரை எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது எப்படி பார்க்குறீங்க? அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? கடந்த முறை பெருவெள்ளம் ஏற்பட்ட போது நாங்கள் எத்தனை நாள் இருந்திருக்கோம்? கொஞ்ச நாள் நாங்கள் ஒரு வாரம் இருந்தேன். ஒரு வாரம் ஃபுல்லாக இருந்தேன். எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ எல்லா இடங்களுக்கும் நான் போயிட்டு வந்தேன். அதிகப்படியான பாதிப்புக்கு உள்ளான பகுதிகள் இந்த பகுதிகள். இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க? அரசாங்கத்தினுடைய தரப்பில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக பெருவெள்ளம், பெரு அழிவுகள் வரும்போது உண்மையான மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் இருந்தால் அவர்கள் வருத்தப்படுவாங்க. ஆனால் அதில் ஆதாயம் தேடக்கூடிய அரசு பெருவெள்ளம் வராதா என்று வேள்வி நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஒரு வேதனையான ஒரு நிலை. சார், திமுக அரசு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டதாக தமிழக முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனை ஒரு அடிப்படை வசதிகளோடு இல்லை அப்படின்ற மாதிரியான மீட்டிங்கில் கேட்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிராமப்புற பகுதிகளில் இந்த சாலைகளும் ரொம்ப மோசமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. திருநெல்வேலியோட பொறுப்பு அமைச்சரும் நிர்வாகத்துறை அமைச்சருமான கேனோட கண்ட்ரோல் இது இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுக்கிறேங்க. நான் மத்திய அமைச்சராக இருந்தவன், பாராளுமன்ற உறுப்பினராக கன்னியாகுமரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 48,000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை கன்னியாகுமரிக்கு மட்டும் கொண்டு வந்து அந்த தொகுதிக்கு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கான சாலை திட்டங்கள், எவ்வளோ எல்லா திட்டங்களும். நீங்கள் டெக்ஸ்டைல் பார்க் வர்றதில் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்கு 2, இங்கே நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அந்த டெக்ஸ்டைல் பார்க்கில் ஒன்று விருதுநகர் பகுதிக்கு வருது.
டிஃபென்ஸ் காரிடார் நாட்டிலே 2, அதில் 1 தமிழ்நாடு கொண்டு வரக்கூடிய அளவு. எந்த திட்டமாக இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் தமிழகத்திற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதை முறைப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மாநில அரசாங்கம் முறைப்படி அவர்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன பண்ண முடியும்? எவ்வளோதான் பலம் பொருந்திய மனிதனாக இருந்தாலும் கூட அவனுக்கு சரியான பராமரிப்பு இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு சாதாரண அந்த இந்த புல் தடிக்கு விழுந்தான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மனுஷன் கூட இவனை அடித்து தள்ளிடுவான். அதுதான் நடந்துக்கிட்டு. சார், தமிழக நகராட்சி துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பெரும்பாலான லஞ்சங்கள் வாங்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான உரிய நடவடிக்கை தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படின்னு அமலாக்கத்துறையை ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பொறுப்பு அமைச்சர், நிலைமட்ட பொறுப்பு அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறை ஒரு மூத்த அமைச்சர், திமுகவோட மூத்த அமைச்சர், அவர் துறையில் பல கோடி ஊழல் நடந்திருக்குது. ஒவ்வொரு காலி பணியிடங்களும் 25 லட்சம் வரை பேரம் பேசி போஸ்டிங் போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். அண்ணன் KN நேரு அவர்கள் ஒரு மூத்த அமைச்சர், அரசியல் ரீதியாகவும் அனுபவம் பெற்றவர், அமைச்சருங்கக்கூடிய முறையில் அனுபவம் பெற்றவர். அவருடைய துறையில் இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு அவர் அதுக்கு தக்க பதிலை அவர் சொல்லியிருக்க வேண்டும். நான் தயாராக இருக்கிறேன்னு அவர் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு, விசாரணைக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் வந்திருக்கணும். அது செய்யாதது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். சார், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பூத் கமிட்டி மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பல இடங்களில் புதிய இளைஞரையும் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவராக இப்போ வரக்கூடிய பாஜகவோட இளைஞர்களுக்கு என்ன மாதிரி கருத்தை சொல்ல விரும்புகிறீங்க? தப்புவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாக கருதுகின்றேன். தப்பிக்கொள்ளுங்கள். தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் தமிழனை காப்பதற்கு எவனாலும் முடியாது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.